ஓகே. இப்போ வந்துட்டு எல்லாரும் இந்த ஸ்டீம் மெஷினை பற்றி ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஹைப்பாக இருக்காங்க. ஸோ PS5ஓட பவராக இருக்கும், PS5 லெவலுக்கு வரும், நித்தண்டோவை போட்டு தள்ளிடும், எக்ஸ்பாக்ஸ் PS5 முன்னே இருந்துச்சு, இனிமே வந்துட்டு வால்வ் PS5 அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஸ்டீம் மெஷினில். ஸோ அதுதான் வந்துட்டு அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக ஆகிறதுக்கு வழிவகுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வால்வ் வந்து என்னன்னு கிளைம் பண்ணுறாங்க நம்ம கிட்ட, ஸ்டீம் லைப்ரரியில் உள்ள எல்லா கேமையும் வந்துட்டு 4K 60 FPS வந்து விளையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, அதுதான் பிரச்சனை. இது நடந்துச்சுன்னா நான் உண்மையில சொல்கிறேன், ஸ்டீம் மெஷின் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஐ ஒன்லி கேன் பிளே கேம்ஸ் ஆன் PS5 Pro. ஓகே, நித்தண்டோவில் உள்ள கேம் மட்டும் தான் விளையாட முடியும், என்கிட்ட பிசி இல்லை. ஓகே, ஆனால் எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நாளாக ஆசை என் ஸ்டீமில் உள்ள எல்லா கேமையும் டவுன்லோட் பண்ணி எனக்கு விளாடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அது எப்படா நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அதுக்கு டைம் வந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரைஸிங் தான் வந்துட்டு டிவைஸ் வாங்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணும். ஏன்னா ஸோ ஒரு அளவுக்கு மேலே விலை கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பரவாயில்ல, என்கிட்ட பிசி இருக்குது, நான் பிசியை நான் பயன்படுத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதையும் பார்த்தேன். ஓகே, ஸோ விலை வந்துட்டு எப்படி வால்வ் வந்து போட போகிறாங்கன்னு அப்படின்னு எனக்கே தெரில. எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. விலை மட்டும் இஃப் தே கேன் மாஸ்டர் த ப்ரைஸாக வேறு லெவலு, ஸ்டாப் பண்ணவே முடியாது. உண்மையில சொல்கிறேன், இந்த ஒரு மார்க்கெட்டே ஆதரிடும். நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியல ப்ரைஸிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. ஐ ஹோப் த ப்ரைஸ் வில் பி குட். நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க? ஸ்டீம் கண்ட்ரோலரா, ஸ்டீம் மெஷினா, இல்லை ஸ்டீம் ஃப்ரேமா? கமெண்ட் பண்ணுங்கள்.